ரஃபேலுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது Su-57 அப்படின்றது. அமெரிக்கா கிட்டேயும் F-35 இருப்பதால் அதுக்கு ஈக்குவலான ஃபைட்டர் இந்தியா கிட்ட இருக்க வேண்டியது இந்தியாவின் தேவை. எனி வெப்பன் இஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் 2 கண்டிஷன்ஸ். இந்தியாவில் வந்து இன்ட்ராபரபிலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்லுக்கு நம்மளால் ஃப்ளீட்டை மாற்ற முடியும், ஏர்கிராஃப்ட்ஸை. இன்று நடக்கக்கூடிய அதிகபட்ச போர்கள் வான்வெளி போர்களாகத்தான் இருக்கக்கூடும். எதிரி நாடு அவர்கள் என்ன மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதற்கு நிகரான மேம்பாட்டை நாமும் அடைய வேண்டும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அது என்னென்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இன்னும் விரிவாக பேசுறதுக்கு டிஃபென்ஸ் அனலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். Su-57 அப்படின்றது என்ன சார்? Su-57ன்றது வந்து இட்ஸ் இஸ் அன் அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட், 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர். ஆக்சுவலாக F-35Bன்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்தில் தரையிறங்கி ஒரு 21 நாள் இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அதை டீ கடையில் மாற்றலாமா இல்லை OLXில் விற்கலாமான்னு சொல்லி பேசி கடைசியில் வந்து ரிப்பேர் பண்ணி பறந்தது. அந்த விமானத்துக்கு நிகரான ஒரு விமானம் Su-57 என்ற ஒரு விமானம். இது ரஷ்யாவால் மேனுஃபேக்சர் செய்யப்படுகிறது. ஏற்கனவே இந்தியா வந்து ரஷ்யாவிடமிருந்து Su-30 என்ற ஒரு விமானத்தை 1996 ஆர்டர் செய்து 98 முதல் அது இந்திய விமானப்படையில் பணியாற்றி கொண்டிருக்கிறது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் Su-30. ரெண்டாவது Su-57 இந்தியா வந்து இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று ரஷ்யா நினைப்பதற்கு 2 காரணங்கள். இந்தியா வந்து எப்பயுமே இந்திய ரஷ்யாவோட அந்த ஆர்ம்ஸ் டீலிங்ஸ் வந்து இன்னைக்கு நேற்றல்ல, ஒரு 60 ஆண்டுகளாக எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட 60 to 70% ஆஃப் தி ஆர்மமெண்ட்ஸ், குறிப்பிட்ட ஏர்கிராஃப்ட், இன்னும் சொல்லப்போனால் டேங்க்ஸ், பீரங்கிகள், இதெல்லாமே ரஷ்யன் ஆரிஜின் தான் அதிகம் நம்ம வாங்கியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த Su-57 என்பதை நாம் அஃப்கோர்ஸ் ரஃபேல் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். ரஃபேலுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது Su-57 அப்படின்றது. இது வந்து நம்மளுக்கு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டராக இதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சைனாவோட ஃபைட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு தந்தாங்கன்னா அதே மாதிரி அமெரிக்கா கிட்டேயும் F-35 இருப்பதால் அதுக்கு ஈக்குவலான ஃபைட்டர் இந்தியா கிட்ட இருக்க வேண்டியது இந்தியாவின் தேவை. ரெண்டாவது மேனுஃபேக்சரிங், அதாவது எங்கே அதை உற்பத்தி செய்ய போகிறார்கள் என்பதுதான் எந்த பிளேனுக்கானாலும் ஒரு கேள்வியாக இருக்கும். இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா லைசன்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் எப்பயுமே ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு அளித்துள்ளது. அதன் காரணமாக ரஷ்யாவோட எந்த உபகரணத்தையும் இந்தியாவில் நாம் தயாரிக்க முடியும். அது எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கறதில்லை. அந்த பர்மிஷன் கொடுப்பதால், உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் காலகட்டத்திலேயே நம்மளோட Su-30 வந்து அதோட சோர்ஸ் கோட், அதுக்குன்ட்டு கோட் இருக்கும், அதோட ஏவியானிக்ஸ்லேயே கோட் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கோடை யூஸ் பண்ணாதான் நம்ம ஒரு மெசேஜில் அதோட பாடில் அதோட இருக்கிற இடத்துல வச்சா அதை கரெக்டாக நம்ம அந்த பட்டனை இது பண்ணும்போது அது ஆப்ரேட் ஆகணும்னா அதுக்கு ஒரு கோடு வேணும் இல்லை. இப்போ டோரில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க, உங்களை ரீட் பண்ணணும் இல்லை, அது ரீட் பண்ணால் தானே டோர் ஓப்பன் ஆகும். அது மாதிரி ரீட் பண்ணி அந்த மெசேஜ் வெளியே எஜெக்ட் ஆகணும், அப்போ தான் அது டார்கெட்டை நோக்கி போக முடியும். அது மாதிரி சோர்ஸ் கோடு இருக்குது. அந்த சோர்ஸ் கோடு வந்து ரஃபேல் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் Su கம்பெனி, அதாவது ரஷ்ய நிறுவனமானது இந்தியாவுக்கு கொடுத்தது. ஸோ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவின் காரணமாக இந்த விமானமானது இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ளது. டிசம்பர் மாதத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு இந்தியா ரஷ்யா 23rd மீட்டிங் ஆஃப் இண்டோ ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி, ஒவ்வொரு ஆண்டும் இந்திய பிரதமர் அங்கே செல்வதும் அடுத்த வருடம் ரஷ்யா ஜனாதிபதி இந்தியாவுக்கு வருவதும் இது இயல்பாக நடக்கிறது. 23 ஆண்டுகளாக அது நடக்கப் போகிறது.
அது நடக்கும்போது இந்த Su-57 டீலும் வந்து இந்தியா சைன் பண்ணும். ரஷ்யா வந்து மேக் இன் இந்தியா அப்படின்றத வந்து கொடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? மேக் இன் இந்தியா கொடுத்ததுக்கான காரணம் 2 விஷயங்கள். இந்தியா வந்து எப்பயுமே எதை நாடுகிறான்னா, ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற எந்த ஒரு ஐட்டம்லையுமே இந்தியாவுக்குன்னு என்ன இருக்குது, இந்தியா ஸ்பெசிஃபிக்காக அதில் சில ஏவியானிக்ஸ், சில கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அதில் இருக்கக்கூடிய சில மிசைல்ஸு, இதெல்லாம் இந்தியாவை வந்து அவங்க அதில் இன்டிகிரேட் பண்ண பார்ப்பாங்க. வெறும் ரஷ்யா அது இல்லாமல் இந்தியாவையும் அதில் சேர்க்க பார்க்குவாங்க, பொருத்த பார்ப்பாங்க. அதை பொருத்த பார்க்கும்போது சில நாடுகள் அதை ஒற்றுக்கொள்ளாது. ஆனால் ரஷ்யா அதை ஒற்றுக்கொள்கிறது. அது ஒற்றுக்கொள்வதால் அது மேக் இன் இந்தியா கீழே வருகிறது. 2வது, இந்தியாவிலேயே இது உற்பத்தி செய்வதற்கு, ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்கு இங்கே பல நிறுவனங்கள் முன் வந்துள்ளன. 2வது, ரஷ்யாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட இங்கே அதிகமாக மேனுஃபேக்சர் செய்ய முடியும், இந்தியாவிலிருந்து இது வெளிநாட்டுக்கும் விற்க முடியும், மற்ற நாடுகளுக்கும் இது விற்க முடியும் அப்படின்னு ஒரு கட்டம் ஏற்பட்டால் ரஷ்யாவுக்கும் இது பணத்தை ஈட்டி கொடுக்கும், இந்தியாவுக்கும் இது பணத்தை ஈட்டி கொடுக்கும். 3வது, ஆபரேஷன் சிந்தூர் அப்புறம் அதன் தொடர்ச்சியாக நாம் எடுத்து பார்த்தால் இந்தியாவோட அட்வான்ஸ்மெண்ட் இன் ஏவியானிக்ஸ் அண்ட் ஏர்பார்ன் சிஸ்டம்ஸ், அந்த வான்வெளி போரில் நம் வளர்ச்சியை பார்த்து உலகம் வியக்கிறது. 2வது, இன்றைக்கி நம்ம செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் தன்னிலை பெற்ற நாடாக மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். 32 பிட் சிப்ஸ் எல்லாமே இப்போ நம்ம மேனுஃபேக்சர் பண்ண, செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நாட்களில் 25mm சிப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இந்த ஹையண்ட் சிப்ஸ் எல்லாமே கூட நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தா ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வருது இந்தியாவில். அதே சமயத்தில் இந்தியாவில் டாட்டாஸ் வந்து குஜராத்தில் ஒரு பிளான்ட்டு, அசாமில் ஒரு பிளான்ட்டு கட்டுறாங்க. இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளேயே டெவலப்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகுண்டான்னா, ரஷ்யா வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணால் இது உலகம் ஃபுல்லாக இதை விற்க முடியும், இதால் நம்மளுக்கும் லாபம் அடைய முடியும், அவர்களும் லாபம். இன்னைக்கு பிராமோஸ் மிசைல் எடுத்துக்கோங்க, இந்தியா ரஷ்யாவோட ஜாயின்ட் கொலாபரேஷனில் தான் ஃபர்ஸ்ட் இது உருவாச்சு. பின்விளைவுகள் ஏதாச்சும் இருக்கும்? இப்போ அடுத்த நாட்டு இராணுவங்கள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரியோ? இப்போ எனி வெப்பன் இஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் 2 கண்டிஷன்ஸ். ஒன்று, கவுண்டர் வெப்பன், அவர்கள்கிட்ட இது இருக்கிறது அதனால் நாம் இதை வாங்குகிறோம். இல்லை, அவர்கள்கிட்ட இருப்பதோடு நாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, இன்னும் தொழில்நுட்பத்தில் வளர்ந்த ஒரு கருவியை வாங்க வேண்டும். அல்லது அவர்கள்கிட்ட அந்த கருவி இருப்பதால் அதை தகர்க்கக்கூடிய கருவி என்னவென்று பார்த்து அதை வாங்க வேண்டும். ஸோ பாகிஸ்தானிடம் சைனாவிடம் 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் இருப்பதால் நம் இன்று அளவு நம் இடையே அது இல்லாததால் நாம் Su-57 வாங்குவது தேவை என்று பார்க்கிறோம். இது எதை நிரப்பும் என்றால், இந்த வெற்றிடத்தை ஏஎம்சி, அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட், இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்டை நாம் டிசைன் செய்து கொண்டிருக்கிறோம். அது வரும் வரை இது அதுக்கு ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். கார் இருக்குது, நீங்கள் சாண்ட்ரோ வச்சுருக்கீங்க, சாண்ட்ரோ வித்துடுறீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் கார் வந்து பெரிய கார் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நடுவில் உங்களுக்கு அந்த காருக்கு வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, இல்லை அதுக்கு வரத்துக்கு லேட் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு வந்து நேனோ இருந்தால் கூட நேனோ வந்து வச்சுப்பீங்க. இந்த சாண்ட்ரோக்கு நேனோன்னு சொல்ல முடியாது, அதுக்கு அடுத்தபடி கார் எது, ஃபார் எக்ஸாம்பிள் எது வந்தாலும் தாரோ ஹேரியரோ எது வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன். ஏன்னா நீங்கள் நீங்கள் வாங்குறது ரேஞ்ச் ரோவர் வாங்கணும், சாண்ட்ரோலேருந்து ரேஞ்ச் ரோவர் போகிறீங்கன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வருஷன் நீங்கள் வச்சுட்டு இருக்கணும். இல்லை, இயல்பு தானே அது. மொபைல் வச்சுருக்கீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கீ இருக்கிற மொபைல் ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எல்லாரும் வந்து டச் ஃபோனுக்கு போக முடியாது, ஏன்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ மெதுமாக தான் அவங்க கிராஜுவேட் ஆகணும், அதுக்கு பழகணும். ஸோ இந்த ஒரு சிஸ்டம்காக தான் எந்த ஒரு வெப்பன் சிஸ்டமுமே ஒன்று வாங்கி அதில் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ண அப்புறம் அது எங்கே நம்ம வந்து அதை யூஸ் இருக்குது, எந்த டெரெயினில் எந்த இடத்துல நம்ம அதுக்கான யூசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து இன்ட்ராபரபிலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்லுக்கு நம்மளால் ஃப்ளீட்டை மாற்ற முடியும், ஏர்கிராஃப்ட்ஸை வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு மாற்ற முடியும். நம்மளோட மொத்தம் வந்து தேவையான ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் வந்து 40க்கு மேல், 40-42 நினைக்கிறேன்.
ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடியது 30 ஸ்குவாட்ரன் தான் இருக்குது. ஸோ குறைந்தபட்சம் நாம் அட்லீஸ்ட் ஒரு 36 ஸ்குவாட்ரன் 40 ஸ்குவாட்ரன் வச்சுட்டு இருக்கணுன்றது நம்மளோட இலக்கு. அந்த இலக்கை வைத்துக்கொண்டு நாம் முன் செல்லும்போது நமக்கு MiG-21 என்ற ரஷ்யா 1960கள் லேட் 60களில் கொடுத்த விமானம் இன்று டீகமிஷன் செய்யப்பட்டது. அதாவது இனிமேல் அதை பறக்க வைக்க முடியாது. அதுக்கு இன்னொரு பேரே ஃப்ளையிங் காஃபின்னு மாறிடுச்சு. என்ன அவுடேட் ஆகிடுச்சு. அது அந்த காலத்து ஜெட் ஃபைட்டர். அது இப்போது அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம வந்து விமானங்களை நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இன்று நடக்கக்கூடிய அதிகபட்ச போர்கள் வான்வெளி போர்களாகத்தான் இருக்கக்கூடும். அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் கைனட்டிக் கான்டாக்ட்லெஸ் கைனட்டிக் வார்ஃபேராக இருக்கும். ஒரு விமானம் இன்னொரு விமானம் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளவே போவதில்லை. பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸை வைத்து தான் தாக்கக்கொள்ளி போகிறது. அதாவது இப்போ லேட்டஸ்டாக ஆப்ரேஷன் சிந்தூரில் 315 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டார்கெட்டை வந்து நம்ம அடித்தோம் வான்வெளியில். ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அதற்கு உகந்த ஒரு கருவி நமக்கு தேவை, அதுக்கு உகந்த ஒரு உபகரணம் தேவை. அந்த உபகரணம் Su-57 ஆகியிருக்கலாம், இல்லை அது ரஃபேலாகவே இருக்கலாம். அது மாதிரி கருவிகள் நாம் வாங்க வேண்டிய கட்டம். ஏன்னா எதிரி நாடு அவர்கள் என்ன மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதற்கு நிகரான மேம்பாட்டை நாமும் அடைய வேண்டும். அப்போதான் போர்க்காலங்களில் நாம் அவர்களை தாக்குப்பிடிக்க முடியும். ரஷ்யா கிட்ட தொடர்ந்து நம்ம வந்து வெப்பன்ஸ் வாங்கிட்டு வரோம். இதனால அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு அந்த பாண்டிங் வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்கா சார்? அமெரிக்காவோட வெப்பனோட டியூரபிலிட்டி, கிரெடிபிலிட்டி இது எல்லாமே வந்து பார்ப்போம். நம்ம ரஷ்யாவோட வெப்பனோட டியூரபிலிட்டி, கிரெடிபிலிட்டி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு வெப்பன் வாங்கும்போது பார்க்கறது வந்து அது எத்தனை நாள் உழைக்கும், அதன் போர் புரியும் தன்மை என்ன, மூன்றாவது அதன் விலை என்ன, நான்காவது அதற்கு நாளை ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டால் அதற்கு தேவையான உபகரணங்கள் நமக்கு கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா, இதெல்லாம் பார்த்து தான் நாம் வாங்க வேண்டும். அதை ரஷ்யா செய்வார்கள், அமெரிக்கா செய்ய மாட்டார்கள் என்பது இந்தியாவின் கருத்தாக உள்ளது. அமெரிக்கா கிட்ட இப்போ F-35 இருக்கு, அது கூட நம்ம Su-57 கம்பேர் பண்ண முடியுமா? ரெண்டும் ஒரே ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் தான். அதனால தான் அதுக்காக தான் F-35 இருக்கிறதால தான் நம்ம F-35 வேண்டாம் என்று நினைத்து தான் Su-57க்கு போயிருக்கோம். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே சேம் தான் அப்படின்ற மாதிரி ஒரே ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்டு. இன்னும் சொல்ல போனால் ரஷ்யன் வந்து அமெரிக்கன் வந்து அது ரீசெண்டாக ஜாம் ஆகி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் நிற்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்ற ஒரு அளவுக்கு நமக்கு புரிந்து கொண்டோம். ரெண்டாவது, லைசன்ஸ் மேனுஃபேக்சரிங் யூஎஸ் கொடுப்பானா, இந்தியாவில் வந்து அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவன் பர்மிஷன் கொடுப்பானா, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா F-35ம் Su-57ம் டைரெக்டாக மோதிக்கு போகுது அப்படின்னா என்ன நடக்கும் சார்? There is a limited chance of such conflict happening unless and until அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு F-35 தந்தால் தவிர்த்து அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் நியர் ஃபியூச்சர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். குரு ராகு இல்லாமல் ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்கே நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகிறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ, வடக்கு தெருக்குத்தில் வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.